ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாலுலாக இன்னைக்கு ரம்பா ரகசிய மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். இதுதான் அந்த ரம்பா இல்லைங்க. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துப்போம். இது நார்மலாக நம்மளுக்கு தேவையான மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, லெமன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இதுதாங்க அந்த ரம்பா இலை. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு எப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு புதினா, கொத்தமல்லி நார்மலாக நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான மசாலாவும் நம்ம பார்த்துப்போம். பிரியாணி மசாலா, சில்லி பவுட்ரு, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயத்தை நம்ம நீல வாக்குலேயே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? வெங்காயத்தை நம்ம நார்மலாக இதே மாதிரி கட் பண்ணிப்போம். தக்காளியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டாக இதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணிப்போங்க. அடுத்து இதாங்க அந்த ரம்பா இலை. இதை நம்ம வெங்காயத்தாள் எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீட்டாக நம்ம இதை கட் பண்ணிப்போம். அடுத்து இதுக்கு தேவையான பூண்டு உரிச்சுப்போம். இஞ்சியும் நம்ம தோல் சீவி நம்ம வச்சுப்போம். இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்காக நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இந்த புதினா, கொத்தமல்லியும் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சிப்போம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம இதை அரைச்சிப்போம். வாங்க இதுக்கு தேவையான மட்டனை நம்ம எடுத்துப்போம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதை குக்கரில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரில் எடுத்து வச்சுருந்த மட்டனை மஞ்சள், உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்காக நம்ம இதை எடுத்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணியில் தம் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு தேவையானதை இப்போ நம்ம ரெடி பண்ணிப்போம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நம்ம எடுத்துப்போம். நான் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுறேங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் நான் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் அதில் போட்டுக்கிறேன். அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு அந்த மாதிரி ஐட்டத்தை அதில் போட்டுட்டு நல்லா புரிஞ்சு வந்ததும் இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா இப்போ அதை கொஞ்சம் டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கிடலாங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் அந்த ரம்பா இலையும் போட்டு இதோட சேர்த்து வதக்கிடணும். நான் எடுத்து வச்சுருந்த இந்த இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் நல்லா போட்டு கலரி விட்டுலாங்க. நல்லா கலர்னோடனே அடுத்து நம்ம இந்த தக்காளி எடுத்து வச்சிருந்த தக்காளியை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தாலே நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருந்தா பிரியாணி மசாலாவும் சில்லி பவுடரும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் இது எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுற வேண்டியதாங்க. நல்லா இதுவும் புதினா, கொத்தமல்லியும் அதோட நல்லா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுலாம். அடுத்து இது வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனையும் எடுத்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மட்டன் இதோட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சதுல நம்ம தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம நல்லா கொதிக்கட்டும். நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்து கூட வச்சுருந்தோம் இல்லையா,
அந்த அரிசி எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து லெமன் எடுத்து அதை மேலே நம்ம புழிஞ்சு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கலரி விட்டுட்டு நான் வந்து தவா ஒன்று எடுத்து வச்சு அதனால தான் எப்பவுமே வந்து நம்ம வந்து தம் போடுவோம். ஆல்ரெடி நம்ம கொதிச்சிச்சு இல்லையா, நம்ம அதை வந்து தம் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயும் 10 மினிட்ஸ் ஸ்பீட்லேயும் வச்சு நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதாங்க வந்து அந்த ரம்பா இலை ரகசிய மட்டன் பிரியாணி. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.